ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி தாளித்தோம்னா உப்பு கறிக்கு கூடவே இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, உப்பு, சிக்கன் இவ்வளோ தான். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் இங்கே வரமிளகாய் 10 கிள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நிறையா போடும்போது அந்த மணத்துக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு சிக்கன். இப்போ ஆயில் சூடானதும் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டுங்க. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். பாருங்க, நமக்கு சிக்கன் நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம வத்துற வரைக்கும் இதை வதக்கணும். அப்போ தான் உப்பு கறி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு ட்ரையாக வறுத்துக்கணும். பாருங்கள், உப்பு கறி நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த கோழி வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சாம்பார் மிளகாய் தூள் ஏதாவது லைட்டாக ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காமல் எங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.